அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. கோயம்புத்தூர் மாவட்டம் பாப்பநாயக்கன்பட்டியை சேர்ந்தவங்க பேர் தான் ரஞ்சினி. இவங்க நிதமும் தன் கணவர் ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் வாரத்துக்கு ஒரு முறை போயிட்டு உழவர் சந்தையில் வாங்கிட்டு வரது வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்படி தான் இவங்க இன்றைக்கி கணவர் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் இவங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வீட்டில் இருந்து கிளம்பி பஸ் ஏறி உழவர் சந்தைக்கு காய்கறி வாங்கிறதுக்காக போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு மறுபடியும் பஸ் ஏறி தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறாங்க, அவங்க கொண்டுட்டு போனால் அவங்க பர்ஸு மிஸ் ஆகி போச்சு. அந்த பர்ஸில் அவங்க கணவருடைய ஃபோட்டோ, அவங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனு, 3000 ரூபா பணம் இருந்திருக்கு. உடனே பதறி போன ரஞ்சினி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட ஃபோன் வாங்கி அவங்களுடைய ஃபோனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் எடுக்கவே இல்லை, யாருமே எடுக்கவே இல்லை. ஆனால் ரிங்கு போயிட்டே இருந்திருக்கு. பலமுறை ஃபோன் அடிச்சிருக்காங்க, ஃபோன் யாருமே ஆன்சர் பண்ணவே இல்லை. அப்போவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சரி நம்ம சந்தையிலேயே ஃபோனை விட்டுருக்கணும், இல்லைனா பஸ்ஸில் விட்டுருக்கணும், யாராச்சும் நம்ம பேக்கை எடுத்துருப்பாங்க, அது அவ்வளோதான், களவு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் மறுபடியும் அவங்க உழவர் சந்தைக்கு காய்கறி வாங்குறதுக்காக போகும் பொழுது எல்லா கடையிலையும் போயிட்டு அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு ஒரு கடையில் காய்கறி வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு நின்றுருக்காங்க. அப்போ அந்த கடையில் இருந்த முதியவர், ஏம்மா நீங்கள் போன வாரம் என் கடையில் காய்கறி வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் பெரியவரை, நான் உங்கள் கடையில் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாருமா, உங்கள் பொருள் ஏதோ தொலைஞ்சு போச்சா, இந்த பாருங்கள் இந்த பர்ஸ் உங்களுதான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அதுக்கு அந்த பெண், ஆமாங்க பெரியவரே, இது என்னோடய பர்ஸு தான், இதை தொலைச்சிட்டு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம்மா, நீங்கள் என் கடையில் காய்கறி வாங்கிட்டு போன கொஞ்சம் நேரத்துலேயே இந்த பர்ஸு கீழே கிடந்துச்சு. நான் அப்போவே நினச்சேன் உங்களதாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன், அது சரியாக போச்சு. சரி யாராச்சும் கேட்டால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், ஆனால் யாருமே வரல, அதனால தான்மா நான் உங்களை கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பெரியவரே, நீங்கள் யாருமே கேட்கலன்னா இந்த பர்ஸை அப்படியே அமைக்கலான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் அந்த பெரியவர் மேலே ரொம்பவுமே கோபமாக பேசினாங்க. அம்மா, நான் இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணினேன், ஏன் பெரியவரை நீங்கள் அந்த ஃபோனை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு அந்த பெரியவர் ரொம்ப பாவமாக சொல்கிறாரு, நீங்கள் ஃபோன் பண்ணதெல்லாம் ஃபோன் சத்தம்லாம் கேட்டுச்சுமா, ஆனால் அந்த ஃபோனை எடுத்து பார்த்தேன், எந்த சுவிட்சுமே இல்லை, எனக்கு அதை எடுத்து எப்படி பேசணுன்னு தெரியலம்மா, அதனால தான் நான் அப்படியே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதாபமாக சொல்லும் பொழுது அதை கேட்ட அந்த பெண் ஒரு நிமிஷம் அப்படியே கலங்கி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பெரியவர் என்ன சொன்னார்னா, நான் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேம்மா, நான் உங்கள் பொருளை நான் ஆசைப்பட்டிருந்தேன்னா நான் எப்போயே எடுத்து அதை ஏதோ என்ன வேணாலும் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் ஒரு பொருளை தொலைச்சிட்டாங்கன்னா அந்த பொருளுக்கு சொந்தக்காரங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அந்த பெண் ஒரு நிமிஷம் அப்படியே கண் கலங்கிட்டாங்க. அந்த பெரியவரை பார்த்து, என்னை மன்னிச்சிருங்க பெரியவரை, எல்லோரும் மாதிரி நானும் உங்களையும் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு தான் பர்ஸில் இருந்த 3000 ரூபாயில் 1000 ரூபாய் எடுத்து இருந்தாங்க பெரியவரை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் பொழுது அந்த பெரியவர், வேணாம்மா, எனக்கு உழைக்காமல் பணம் வர பணம் எனக்கு வேண்டாம்மா, அடுத்தவங்க பணம் நம்ம உடம்புல ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த பெரியவர் வாங்க மறுத்துட்டார். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம சாலையில் போயிட்டு இருக்கும் பொழுது எதனா ஒரு பொருள் கீழே கிடந்துச்சுன்னா அதை உடனே எடுத்து அக்கம் பக்கத்துக்கிட்ட விசாரித்து இது உங்களுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அப்படி யாரும் இல்லைன்னு சொன்னால் அருகில் இருக்கிற காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு போயிடணும். இதுதான் ஒரு மனிதனுக்கு அழகு. அந்த வயதான காய்கறி கடைக்காரரை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.